கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். நல்லடியார்களை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்லடியார்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால், இழப்புகள் ஏற்பட்டால், உடனே அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அவன் பாலே மீண்டும் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரிடமிருந்து வந்தோமோ அவனிடமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறார். ஜனாசா சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மௌத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதிமுக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்ல பல பேருக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு அனுபவம் மட்டும் யாருக்குமே இருக்காது. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு அனுபவம் மட்டும் யாருக்குமே இருக்காது. இது என்ன அனுபவம்? மௌத்துங்கிற அனுபவம். ஒருத்தர் பல அனுபவங்களை கொண்டவராக இருக்கலாம், அல்லது பல பேர் பலவிதமான அனுபவங்களை கொண்டிருக்கலாம். ஆனால் மௌத்துங்கிற அனுபவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் யாருமே அடைந்திருக்க முடியாது. அப்படி அடைஞ்சாருன்னா அந்த அவர் உயிரோடு இருக்க மாட்டார். அப்படி ஒரு சமாச்சாரம் தான் இந்த மௌத்து அப்படிங்கிறது. மௌத்தை பற்றி எவ்வளவோ கட்டுரைகள் எழுதலாம், எவ்வளோ நேரம் பேசலாம். அப்படி பேசுகிற பொழுதும் எழுதுகிற பொழுதும் அனுபவம் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அனுபவம் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை அனுபவத்தோடு எழுதுகிறோம், எத்தனையோ விஷயங்களை அனுபவத்தோடு பேசுகிறோம். ஆனால் மௌத்த அனுபவத்தோடு பேச முடியுமா? மௌத்த அனுபவத்தோடு எழுத முடியுமா? இப்போ அனுபவமே இல்லாமல் எழுதப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது மௌத் அப்படிங்கிறது. அதே போல மௌத்துடைய அனுபவம் உள்ளவங்க மௌத்தை பற்றி சொல்ல முடியாது. மௌத்தை பற்றி சொல்றவங்கள்ட்ட அதை பற்றி அனுபவம் இருக்காது. அப்படி ஒரு விஷயமாகவும் இது இருக்குது. அதான் இறைவனுடைய விஷயத்தில் சொல்லுவாங்கல்ல, கண்டவர் கண்டிலர், விண்டவர் கண்டிலர். இறைவனை பார்த்தவங்க சொன்னதில்லை, சொன்னவங்க பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி தான் இது. அதே போல மரணிச்சதுக்கு பிறகு என்னென்ன செய்யணுமோ அதை தனக்குத்தானே யாரும் செய்து கொள்ள முடியாது, அடுத்தவங்க தான் செய்யணும். மரணிச்சதுக்கு பிறகு என்னென்ன வேலைகள் இருக்குது ஒரு மனிதன் மரணிச்சதுக்கு பிறகு, அதை நமக்கு நாமே செய்ய முடியாது. செல்ஃப் சர்வீஸ் கிடையாது, மற்றவங்க தான் நமக்கு செய்யணும். ஆக இது எப்படிப்பட்ட ஒரு மைனூட்டான விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால், மரணிச்சதுக்கு பிறகு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை நமக்கு நாமே செய்ய முடியாது. தெரிஞ்சு வச்சிருக்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது. எப்படி ஒரு விஷயம் பாருங்க, எத்தனையோ விஷயங்களை எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? நம்ம பலன் அடையணும், நமக்கு அது பயனாகும், யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் புது விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல மௌத்து ஏற்பட்டதற்கு பிறகு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். மற்றவங்க மௌத்தானதா அதெல்லாம் செய்ய முடியும். நம்ம மௌத்தானதுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை நம்ம செய்ய முடியாது. அப்படி ஒரு விஷயமாக மௌத்து என்பது இருக்குது. சரி, ஒருத்தர் மௌத்தாக போறாரு, மரணிக்கக்கூடிய நெருக்கத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவருக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுல முதன்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மௌத்தினுடைய நெருக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய விஷயத்துல மற்றவங்க செய்யறதுல ரொம்ப முதன்மையானது, முக்கியமானது அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய நினைவை கூட்ட வேண்டும், காட்ட வேண்டும். இதுதான் மற்றவங்க அவருக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம். அப்படின்னா என்ன? பக்கத்தில் உட்காந்துட்டு இஸ்திக்ஃபார் வரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்றதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார். முடிஞ்ச அளவுக்கு மனசளவுலையாவது சொல்லுவார். களிமா சொல்லி கொடுக்கணும்.
இஸ்திஃபார் ஓதணும். இதை பார்த்துட்டு அவரை என்ன செய்யலாம், அதனுடைய அந்த வார்த்தையினுடைய சிந்தனைகளை ஏற்படுத்திக்கலாம், எண்ணங்களை ஏற்படுத்திக்கலாம். இதுதான் நம்ம ரோல் செய்யக்கூடிய முதல் விஷயம், முதன்மையான விஷயம். ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு பேசக்கூடிய ஒரு தருவாயில் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவரிடத்துல பிறருடைய பொருள்கள் அமானிதமாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத புரிச்சுக்கிறோம். இவர் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறதையும் புரிச்சுக்கிறோம். வேற இவருடைய வசியத்து என்ன, இவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பிறகு இஸ்லாமுடைய விஷயத்தில் அல்லாவுடைய விஷயத்தில் ஏதாவது நேர்ச்சை பண்ணியிருக்காரா, குர்பானி கொடுக்குறேன் நோன்பு வைக்கிறேன், அது ஏதாவது நேர்ச்சை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும் புரிச்சுக்கிட்டு முடிஞ்சளவு அதை கூட அவங்களுடைய வாரிசுகள் நிறைவேற்றணும். அமானிதமாக இருந்தால் அவர்களுக்கு பொருளை ஒப்படைச்சிடணும், அல்லது அவருக்கு யாராவது கடன் தர வேண்டியிருந்துச்சுன்னா அதை வாங்கி வாரிசுகள் பெற்றுக்கொள்ளணும். அவர் ஏதாவது நேர்ச்சி பண்ணியிருந்தாருன்னா அதை வாரிசுகள் நிறைவேற்றிக் கொள்ளணும். இது இரண்டாவதாக செய்யக்கூடிய விஷயம். முதலாவது விஷயம் என்ன, கலிமாவை நினைவுபடுத்தணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை உட்கணும். ரெண்டாவது அவரிடத்திலிருந்து இது போன்ற விஷயங்களை வாங்கிக்கணும். சரி, மரணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் அதிகமாக குர்ஆன் வரும் பக்கத்தில். ஏன்னா மரணத்தினுடைய சமயத்தில் தான் ஷைத்தான் ரொம்பவே ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா இறுதிக்கட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ, நடுப்பகுதியில் எப்படி இருந்துச்சோ சரி, பிரச்சனை இல்லை. கடைசி நேரத்தில் என்ன முடிவு ஏற்படுதோ அதுதான் அவனுடைய தலையெழுத்து. அதனால ஷைத்தான் ரொம்ப விறுவிறுப்பாக செயல்படுவான். எப்படியாவது இவனை காஃபீர் ஆக்கிடணும், எப்படியாவது இவனை குழப்பிடணும், நரகவாசி ஆக்கிடணும் அப்படின்னு அவனுடைய செயல்பாடுகளை முடுக்கி விடுவான். அதனால மரணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல ஷைத்தானுடைய பருப்பு வேகாது, அவனுடைய திட்டம் நிறைவேறாது, தவிடுபடியாகும். அதனால அது போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் குர்ஆன் அதிகமாக ஓட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அதுக்கு பிறகு அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு என்ன அவருக்கு பேரு, என்ன பேரு, மையத். அவர் எந்த பதவியில் இருந்தார், என்ன அதிகாரத்தில் இருந்தார், என்ன செல்வ சீமானாக இருந்தார், எவ்வளோ பெரிய ஒரு புகழுடைய உச்சியில் இருந்தார், எல்லாருக்கும் ஒரே பேர். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பேர். என்னது, மையம். பிறக்கும்போது அதுதானே சொல்கிறாங்க, பிறந்த உடனே நியூபானா, பேபி அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேர் தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு வித்தியாசமாக காட்டுறதில்லை. அதே மாதிரி தான் இறக்கும் பொழுதும் ஒரே வார்த்தை, ஒரே பேர், மையத். அவருடைய பேர் யாருடைய சிந்தனைக்கு கூட வராது. ஏதோ விசாரிக்கிறதுக்கு வேண்டாம் சொல்லுவாங்களே தவிர மையத்தை குறிப்பாட்டியாச்சா, மையத்தை தூக்கியாச்சா, மையத்தை விட எங்கே இருக்குது, காலையில் மையத்தை, இப்படித்தான் மையத்துக்கு தான் பேசுவாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது. மையத்து ஆனதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய அடுத்தடுத்த சிறு சிறு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், கண்களை மூடிடணும். அடுத்து 2 கைகளை சரியான ஒரு இடத்துல வச்சு கட்டிடணும், 2 கைகளை. ஏன்னா ரொம்ப விரிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் மரக்கட்டை மாதிரி தனியாக கிடக்கும். அதனால 2 கைகளை ஒருங்கிணைச்சு ஒரு 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 அமைப்பாக வச்சிடணும். அடுத்து 2 காலுடைய பெருவிரல்களை கட்டிடணும். முடிஞ்ச அளவுக்கு தேசம் டு தேசம், அதாவது வாழக்கூடிய நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அல்லது வெகு தூரத்துக்கு மையத்தை கொண்டு போகிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தன் தான் பிறந்த ஊர்ல இருந்து எந்த அளவுக்கு வெகு தூரத்தில் மரணிக்கிறானோ அந்த அளவுக்கு கபரை வந்து அல்லாஹ் விசாலப்படுத்துவான். ஒரு மனிதன் பிறந்த இடத்துல இருந்து ரொம்ப எந்த அளவுக்கு அதிகமான தூரத்தில் நம்ம ஒப்பாத்தாகிறோம்னா அந்த அளவுக்கு கபர் விசாலமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால ஒருத்தர் எங்கே மரணம் அடைகிறாரோ அங்கேயே அவர் அடக்கம் செய்ததான் சிறந்ததாக இருக்குது. மரணிச்ச இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு அவரை தூக்கிட்டு போகிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் அல்ல அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம விளக்க முடிகிறது. அடுத்து மௌத்தானதுக்கு பிறகு செய்யக்கூடிய முக்கியமான 4 கடமைகள், பருளுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது தோராயமாக நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து முக்கியம் இப்போலாம் சொன்னது கண்ணை மூடுறது, விரலை கட்டுறது அப்படிங்கிறதுலாம் சின்ன சின்ன விஷயங்கள். அது ஒரு ஒழுக்கத்துக்காக செய்கிறது, ஒழுங்குமுறைக்காக செய்கிறது. பருளுகள் என்ன 4?
குளிப்பாட்டுறது ஒண்ணு, தொழு வைக்கிறது 2, அப்புறம் கஃன் அணிகிறது 3, அப்புறம் கபூர்ல அடக்கம். இந்த 4ம் மையத்தை பொறுத்தளவுல நம்ம செய்யக்கூடிய பரலான விஷயங்களாக இருக்கிறது. இந்த 4 விஷயங்களை பற்றி தெரிந்தவர்கள் ஒவ்வொரு மொஹல்லாவிலையும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த நேரத்தில் கபூர் துணி எனக்கு கிழிக்க தெரியாது, கிழிக்க தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறது, அடக்கம் பண்ண பொழுது குழியில இறங்குறது யாரு, அடக்கம் பண்ற அந்த இதெல்லாம் தேர்வுலாம் சரியா செய்யறது யாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை. இப்படி நம்ம திறனை கொண்டு இருக்கக்கூடிய தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மையத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம், மையத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனை. இது ஒரு மொஹல்லாவுக்கு நல்லதல்ல. ஒரு மொஹல்லாவில் இறந்து போனவர் அவரை உரிய முறையில் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல், துளி வைக்கிறதுக்கு அஜர்த்து இல்லை, கபன் கிழிக்கிறதுக்கு ஆள் இல்லை, குழி தோன்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு மொஹல்லாவை சேர்ந்த ஒரு மையத்துக்கு செய்து ஒரு துரோகமாக இருக்குது. அதனால எந்த நேரமும் இந்த 4 பரல்களை நிறைவேற்றக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு மொஹல்லாவின் மீது உள்ள கடமை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அந்த மையத்தை அலக்களிக்கப்பட்டதாக ஆயிடும், ரொம்ப வேதனை செய்யப்பட்டதாக ஆயிடும். சரி, கடல்ல மையத்தாகி போச்சு, கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது மையத்தை ஏற்பட்டுச்சு, உயிர் பிரிந்துடுச்சு. இப்போ அந்த 4 பரல்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதுல ஒரு பரல் போக மிச்சம் 3 பரல் வந்துடும். அது என்ன பரல்? அடக்கம் பண்றது வராது. அதனால அந்த மையத்தோட ஒரு பாரமான ஒரு பொருளை சேர்த்து கட்டி அதை கடலுக்குள்ள இறக்கிறது, தண்ணிக்குள்ள இறக்கிறது, அதுதான் அடக்கம் பண்றது. இதை தவிர மற்ற 3 குளிக்க வைக்கிறது, குளிப்பாட்டுறது, கஃன் இடுறது, துழுவுது, இந்த 3 இருக்கும். இந்த 4வது இருக்காது. இது கடல்ல இறந்து போயிட்டா அவ்வளோ விஷயம். அடுத்து குளிப்பாட்டும் பொழுது மர்ம உறுப்புகளை கழுவும் பொழுது கையில துணியை கட்டிக்கணும். துணியை கட்டிக்கிட்டு தான் அந்த உறுப்புகளை கழுவணும். அதன் பக்கம் தன்னுடைய பார்வையை நோக்கக்கூடாது. கழுவும் பொழுது மர்ம உறுப்புகளின் பக்கம் தன்னுடைய பார்வையை நோக்கக்கூடாது. 2வது, அதனுடைய உடம்புகளில் ஏதாவது குறைபாடுகள், வினோதமான ஏதாவது ஒரு மர்மமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டா அதை பிறரிடத்துல குறையாக பேசக்கூடாது. அவருடைய உடம்புல இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, வயிறு இப்படி இருந்துச்சு அப்படின்னா பேசுறது மிகப்பெரிய ஒரு பாவம். எல்லாத்துல சும்மா விட மாட்டாங்க, ஹதீஸ்ல கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. அதனால மையத்தை பற்றி குளிப்பாட்டும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த குறைகளை பேசக்கூடாது. அருவருப்பு இயல்பாக ஏற்படுறது தப்பு இல்லை, ஆனால் அதை மேற்கொண்டு ஒரு அருவருப்பை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுத்தாலா இதுக்கு நமக்கு நன்மை கொடுப்பான், இறைவனுடைய திருப்திக்காக இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களையே கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு முகசுளிப்பு, ஒரு அருவருப்பு, இதை மென்மேலும் எண்ணங்களாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் குளிப்பாட்டும் போது. அதே போல கஃன் துணி வெள்ளை துணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் வெள்ளை துணி தான் பெஸ்ட்டு. கஃன் துணி வெள்ளை துணியாக தான் இருக்கணும். ஆனால் அது ரொம்ப பருள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவசரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கலர் துணியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. அதை ஒரு சட்டத்துக்காண்டி தெரிஞ்சு வச்சிருக்கு, அதுக்காண்டி கலர் துணியை தான் போடலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது. வெள்ளை துணி தான், அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அவசரத்தில் கூட வெள்ளை துணி கிடைக்கல அப்படின்னு மையத்தை லேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காண்டி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருள் கிடையாது, அந்த அளவுக்கு கட்டாயம் கிடையாது. அதை விலகி வச்சுக்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க. அடுத்து மையத்தை பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு போறாங்க பார்த்தீங்களா, என்ன சந்தூக்கு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. சந்தூக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தான் விவரமா இருக்கிறதா நினைப்பு வருது. கூவி அழைப்பார் எல்லாரையும், வாங்க கடைசியாக மையத்தை ஒரு தடவை வந்து பார்த்துங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. கடைசியாக ஒரு தடவை எல்லாரும் மையத்தை வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன தவறுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், பெண் மையத்தாக இருந்தால் பல ஆண்கள் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆண் மையத்தாக இருந்தால் பல பெண்கள் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. பெண் மையத்தை ஏன் ஆண் பார்க்கணும், ஆண் மையத்தை ஏன் பெண் பார்க்கணும்? இதுவே கூடாதுன்னு இருக்கும் பொழுது பிற மதத்தவர்கள் வேற வந்து பார்க்குறாங்க. நமக்குள்ளேயே
உறவினர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு கூடாத விஷயமாக இருக்கும் பொழுது, வழக்கமான ஆளுங்களுடைய விஷயத்திலேயே இப்படி கூடாத விஷயமா இருக்கும் பொழுது, வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வரை வந்து பார்க்குறாங்க, உங்களை வரிசையாக வந்து நேரில் பார்த்துக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான ஒரு விஷயத்தை அரங்கேற்றது இது. அதனால அந்த மாதிரி பூமி அழைச்சி எல்லாரையும் பார்க்க வைக்கிறது அவ்வளோ விசேஷமானது. அதே போல மையத்து ஏற்பட்டுச்சு, கண்ணில் கண்ணீர் வர்றது இயற்கை, உள்ளத்தில் கவலை வர்றது இயற்கை, அதை தடுக்க முடியாது, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையும் தாண்டி ஒப்பாரி வைக்கிறது, ஓடம் இருந்தது, ராகம் பாடுறது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டு வச்சுக்கிறார். மாடி என்னால் ஒப்பாரி வைக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அழுகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், இயற்கை. மனசுல கவலை ஏற்படுதுங்கிறது இயற்கை. கவலைப்படாமல் இரு, அழுகாமல் இரு அப்படின்னு சொன்னால் முடியாது. அது வந்து ஒரு உணர்வோடு சம்மந்தப்பட்டது. நான் ஒப்பாரி வைக்காம என்னால் இருக்க முடியாதுப்பா, நான் ஒப்பாரி வச்சுட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லுறது. ஒப்பாரி அவர் நாள் வைக்காமல் இருக்கலாம். அதனால அதுக்கு இஸ்லாம் வந்து சட்டம் முடியாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது, ராகம் பண்ணக்கூடாது. பெரும்பாலும் இந்த ஒப்பாரி வைக்கிறத, ராகம் வர்றதை மற்றவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படின்னு சொன்னால் அது ஒரு வழக்கம். இன்னும் சொல்லப்போனால் மையத்தில் தூக்கி போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. 2 நாள் கழிச்சு ஒரு உறவினர் வருவார். 2 நாள் கழிச்சு உறவினர் வருவார். எப்படி மோத்தில் போய் குளிக்கிறது? 2 நாளைக்கு பிறகு வர்றோம், மூத்து ஏற்பட்டுருச்சு, நீங்கள் அப்படின்னா சொல்ல முடியும். அப்போ வேறு வழி எப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒன்று போய் கட்டி பிடிச்சிக்கிறது. இல்லை இவர் ஆளுக்கு அவர் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது. அது வந்து எப்படி நான் எப்படி சொல்றதுங்கிறது தெரியல. அதாவது ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு இப்படி மூத்தில் அட்டன் பண்ணாமல் போயிட்டோம்னா அது கட்டிக்கும் போது இந்த மாதிரி தான் கட்டிக்கணும், இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாக விலகி வச்சிருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. அடுத்து 2வது நம்ம அழுகம் அப்படியா உட்காந்து அழுகாதான் மற்றவங்க அந்த அளவுக்கு மையத்துக்களை பார்த்துருக்கிறாரு. நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிருந்தோம் மாதிரி இப்படி அழுதா இருப்பாரு. இவ்வளோ பாசத்தின் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்துருக்கிறாரு, சத்தம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்றாரு அப்படின்னு அவரை பற்றி எல்லாம் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இஸ்லாமில்லாத எண்ணங்கள் கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சோகத்தில் கூட ஒரு மிஸ்யூஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுந்துடக்கூடாதுன்னு நினைச்ச நபிகள் அப்பவே தடை செஞ்சுட்டாங்க. அது அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில ஒரு விரக்தி ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதனால இதெல்லாம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து பெண்களை பொறுத்தளவுல பெண்கள் வந்து ஜனாதாவுக்கு பின்னால ஊர்வலமாக போறது, அடக்க ஸ்தலங்களை ஆஜராகிறது, இதெல்லாம் வந்து இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களை பொறுத்தளவுல இயல்புலையே அவங்களுக்கு இலகிய மனோபாவம் இருக்கும். இலகிய மனோபாவம், பலகீனமான உள்ளம், உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் பெண்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று ஷரியத்து தடை செய்யுது. அதே நேரத்துக்கு ஹஜ்ஜுக்கு போகிற சமயத்தில், உம்ராவுக்கு போகக்கூடிய சமயத்தில் ஹரம் ஷெரீஃபில் வச்சு ஜனாதா தொழுகை நடக்கும்போது அப்படின்னு அறிவிப்பு செய்வாங்க. ஜனாதா தொழுகை நடக்கும், அப்போ பெண்கள் கலந்துக்கிறோம். ஒவ்வொரு வக்து தொழுகையிலையுமே வந்து ஏதாவது ஒரு ஜனாதா, உம்ரா போகும்பொழுது உம்ரா போனவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வக்திலையுமே ஜனாதா தொழுகை நடக்கும். அதில் 1க்கு 2 3 ஜனாதா. அந்த மாதிரி சமயத்தில் ஜனாதா தொழுகையில எல்லாருமே சேர்ந்து பெண்கள் தொழுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜனாதா தொழுகையிலேயோ அல்லது ஊர்வலத்திலேயோ அல்லது அடக்கத்திலேயோ கலந்துக்கிறது தவிர்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஜனாதா தொழுகையில பாங்கு காமத்து இல்லை, ஆனால் தொழுகை இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாங்கு காமத்து இருக்குது, தொழுகை இல்லை. இஸ்லாம் எப்படி அமைச்சு வச்சிருக்குது பார்த்தீங்களா? இதில் நமக்கு ஒரு படிப்படி இருக்கிறது, ஒரு பாடம். ஜனாதா தொழுகையில பாங்கு காமத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் பிறக்கும்போதே சொல்லப்பட்டுருச்சு. பாங்கு காமத்து அவன் பிறக்கும்போதே சொல்லப்பட்டுருச்சு. அடுத்த தொழுகை தான் பாக்கி, அந்த தொழுகையை இறக்கும் பொழுது நடத்தப்பட்டுருச்சு. இப்படி நம்ம அமைச்சுக்கலாம். இன்னொன்று அமைச்சுக்கலாம், என்ன அப்படின்னு சொன்னால், பாங்கு காமத்தை அப்போ சொல்லிவிட்டு இப்போ தொழுகை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சொற்பமானது. பாங்கு காமத்துக்கும் தொழுகைக்கு இடையில என்ன சொற்பமான நேரம் இருக்குதோ அதுதான் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு உணர்த்துறதுக்காக வேண்டி ஷரியத்தை இந்த மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சு வச்சிருக்கு. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் ஜனாதாவை பற்றி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த இந்த ஓட்டுற விஷயங்களை, ஜனாதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு நம்முடைய உள்ளத்தில் ஊத்துடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொண்டு இறையச்சலோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லராகமா அனைவருக்கும் தந்த புரிவாராக. அடுத்து ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னா, நிறைய பேர் அதை கேட்குறாங்க, மாற்று மதத்தவர்களுடைய வீடுகளில் மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அதில் நம்ம போய் கலந்துக்கலாமா? இதை எனக்கு யோசனை வரும்.
அது மெயினான ஒரு கேள்வி. மாற்று மதத்தினர்களுடைய மரணங்களுக்கு நம்ம போகிறதுல தப்பு கிடையாது, கலந்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கலந்துடக்கூடாது. உதாரணமாக மாலை போடுறது, சரி அவங்க இல்லை எல்லாரும் போய் மாலை போடுறாங்க, அதனால் நம்மளும் போய் மாலை போடணும் அப்படின்னு மாலை கொண்டு போய் போடுறது, அவங்கள பார்த்துட்டு கையெழுத்து கும்பிடுறது, கை கூப்பி இப்படி செய்கிறது, இதெல்லாம் கலந்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தினருடைய உடலுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறாங்க. பிற மதத்தினுடைய உடல் எடுத்து செல்லப்படுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறவங்க எதிர்த்து நின்றுக்கிறாங்க. அதனால ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுல கூட தப்பு கிடையாது. ஆனால் அவர்களுடைய சடங்குகளில் நம்ம பங்கெடுத்துடக்கூடாது. அதே போல் அவர்கள் நம்மிடத்தில் நம்ம வீட்டில் யாராவது மூத்தாயிட்டாங்க, நம்முடைய அந்த சோகத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக அவங்க விசாரிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு அப்போ கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க கும்பிட்றாங்களேங்கிறக்காண்டி நம்மளை கும்பிட்றக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுலே தப்பில்லை, நம்ம அவங்க வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறதுலே தவறு. இந்த விஷயங்களை மட்டும் நம்ம தவிர்த்துக்கணும். காலத்தில் கேட்டதில்லையா விஷயங்களுடைய பாக்கியத்தை நம்ம